இருக்கிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு மொசாட்டின் பெண் உளவாளி கேத்தரின் பெரஸ் ஜாக்தாம் ஈரானுக்குள் ரகசியமாக நுழைகிறார். ஷியா முஸ்லிமாக மதம் மாறும் கேத்தரின் ஈரான் உயர் தலைவர்களின் குடும்ப பெண்களுடன் நெருங்கிய பழகும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். உண்மையில் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவராக கேத்தரின் மிகச் சிறப்பான பயிற்சி பெற்றவர் மட்டுமல்லாமல் பிறப்பிலேயே புத்திசாலித்தனமான அழகான தைரியமான பெண்ணாகவும் இருந்தார். அவரது புத்திசாலித்தனமும் அழகும் அனைவரையும் முட்டாளாக்குகிறது. ஈரானின் மிக கடுமையான பாதுகாப்பு அமைப்புகளையும் கூட என்பதுதான் வினோதம். முதலில் முஸ்லிம் மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டிருப்பதாக காட்டிக்கொள்கிறார். ஷியா மதத்துக்கு மாறுகிறார். உயர் தலைவர்களின் மனைவிகள் வரும் இடங்களுக்கு சென்று நட்பு பாராட்டி அவர்களது வீட்டுக்குள் விருந்தினராக நுழைகிறார். முழு நம்பிக்கையையும் பெறுகிறார். அரசு தலைவர்களின் வீடுகளில், அதுவும் வெளியாட்கள் நுழைய தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள்ளும் தடையின்றி நுழைகிறார். ஈரான் இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரிக்கிறது. முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பான